வெல்கம் டு சரஸ்ராம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கார்த்திகை ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் நேற்று தான் நம்ம விஜயக்கா கடைக்கு கொஞ்சம் விளக்குகள்லாம் வாங்க போயிட்டு இருந்தேன். நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா விஜயக்கா கடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மண்பாண்ட கடையை தான் நான் விஜயக்கா கடைன்னு சொல்கிறேன். இங்கே இருக்க மண்பாண்டை பற்றின வீடியோஸும் போன வருஷம் கார்த்திகை விளாக்குமே நம்ம விஜயக்கா கடையை வீடியோ எடுத்திருந்தோம். நேற்று நான் விஜயக்கா கடைக்கு கொஞ்சம் விளக்குகள்லாம் வாங்க போயிருந்தேன். அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் எந்த காண்டாக்ட் டீட்டெயிலோ லொக்கேஷனோ கொடுக்கல, ஏன்னா இது ஆன்லைன் ஷாப்பிங்கான ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஜஸ்ட்டு என்னோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயக்கா கடையோட ஸ்பெஷலே மண் விளக்குகளும் டெரகோட்டா விளக்குகளும் தான். அது போக பீங்கான் விளக்குகள்னு சொல்லப்படுற செராமிக் விளக்குகள்லாம் கூட இந்த தடவை நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. வாங்க நம்ம ஒவ்வொரு விளக்காக பார்க்கலாம். இதெல்லாம் கலர் பண்ண லக்ஷ்மி விளக்குகள். இதில் இந்த தடவை புதுசாக கிளிட்டர் பெயிண்டால் அடிச்சிருந்தனால நல்ல ஜிகுஜிகுன்னு ஷைனிங்காக இருந்தது. இது கோல்டு பெயிண்ட் பண்ணப்பட்ட 2 அடுக்கு விளக்கு. பெயிண்ட் பண்ணது பண்ணாததுன்னு 2 டைப்புமே வச்சுருந்தாங்க. துளசி மாட விளக்கு, ஸ்டாண்டோட இருக்க விளக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தாமரைக்குள்ளே குட்டியாக ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாடல் இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் பீங்கான் விளக்கு, செராமிக் விளக்கு. இதில் இந்தாக்கள்லையும் 2-3 மாடல் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மண்ணகல். இது மண்ணகல்லே டிசைன் அகல்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெரிய அகண்ட தீபம் நார்மல் விளக்கு. இவங்க குட்டி விளக்கில் ஆரம்பித்து பெரிய ஒரு கோயிலில் அகண்ட தீபம் ஏற்றுறதுக்குரிய பெரிய சிட்டி வர எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க. அதுலேயே பஞ்சமுகமும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் குட்டி குட்டி அகல் விளக்குகள். இந்த முறை தான் ரொம்ப குட்டியாக இருக்க அகல் விளக்குலாம் நான் பார்த்தேன். நெய் தீபம் ஏற்றுறதுக்கெலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகல் தீபத்திலேயே கலர் பண்ணது கூட வச்சுருந்தாங்க. கலர் பண்ணதை அப்படியே 5 கலர் பண்ண காம்போ பேக்காக அவங்களே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் டிசைனர் அகல் விளக்க இந்த மாதிரி கோல்டு பெயிண்ட் பண்ணி 2 பீஸாக ஒரு காம்போவாக அவங்களே பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கலர்ஃபுல்லாக டபுள் கலர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கலர் பண்ணி கொஞ்சம் கிளிட்டர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது சிங்கிள் பீஸாக பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. நடுவில் ஸ்டோன் கூட ஒட்டியிருந்தது. ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது. இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இது எப்படி இருந்ததுன்னா ஒரு குட்டி தட்டு மேலே விளக்கு இருக்கிற மாதிரி இருந்தது இந்த அட்டாச்மெண்ட். அது ரொம்பவே நல்லா இருந்தது. எண்ணெயெல்லாம் நமக்கு தரையில் கசியவே கசியாது. இது சிங்கிள் கலர் பெயிண்ட் பண்ண விளக்கு. இதில் எல்லோ, ரெட்டு, ப்ளூ, பிங்க்கு, க்ரீனு சொல்லி மொத்தம் 5 கலர் பண்ண 10 அகல் விளக்கு ஒரு செட்டாக வச்சுருக்குறாங்க. அணையா தீபம் கூட நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் துளசி மாட விளக்குமே கூட இருக்குது. இப்படி உள்ளுக்குள்ளே விளக்கேற்றி வச்சு நம்ம இதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாசலில் ஏற்றும் போது அணையாமல் இருக்கும். இது அணையா விளக்குலையே பெரிய விளக்கு. அப்புறம் 5 முகம் பஞ்ச தீபம் சொல்லுவோம். அதுலேயே 7 முக விளக்கும் இருந்தது. அப்புறம் இது உருளி விளக்கு. உருளிக்கு நடுவில் விநாயகர் இருக்காரு. சுற்றி விளக்குகள் இருக்க மாதிரி இருந்தது. பாவை விளக்குலாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் யானை மேலே விளக்கு இருக்க மாதிரி ஒரு விளக்கு இருந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் மண் விளக்குலேயே குத்து விளக்கு. அதிலே கலர் பண்ணது பண்ணாததுன்னு 2 வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது சூப்பராக ஒரு மாதிரி மல்டி கலர் பெயிண்டிங்னு மாதிரி ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது. கோயில் சீலிங்லலாம் ஃப்ளாரல் பேட்டர்ன் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது அடுக்கு விளக்குலையே 3 அடுக்கு விளக்கு. சூப்பராக இருந்தது. இந்த ஒரு விளக்கு வாங்கி நம்ம வெளியே வாசலில் ஏற்றி வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அடுக்கு பானையெல்லாம் கூட வச்சுருக்காங்க.
இந்த கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது, அதனால நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன். அப்புறம் இந்த காப்பர் ஃபினிஷ் கொடுத்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காப்பர் கலர் பெயிண்ட் பண்ணி சில்வரில் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இது கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி சில்வர் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இது போக அவங்ககிட்ட நிறைய செராமிக் ஜாடிஸ் இருந்தது, உருளி இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா அடுக்கு பானையிலேயே 2 வெரைட்டி, முன்னாடி இருக்க நார்மல், அப்புறம் வாட்டர் சென்சார் விளக்கெல்லாம் கூட இருந்தது. இந்த யானை மேலே ஒரு குட்டி உருளி இருக்க மாதிரி விளக்கும் இருந்தது. இது வந்து மாட விளக்குலையே வெரைட்டிஸ்லாம் இருந்தது, ஹேங் பண்ணுற மாதிரி. அதில் மேலே ஒரு ஹூக் இருக்குது, நம்ம அதை ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம், அந்த ஹூக்கு யூஸ் பண்ணி. அந்த மாதிரி விளக்கெல்லாம் கூட நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து பீங்கான் ஊதுபத்தி ஸ்டாண்டு, இது பாவை விளக்கு. இதுதான் நம்ம விஜயக்கா கடையில் பார்த்தது. அடுத்து நம்ம எந்த கடையை பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி காலையில் நான் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் நவீன் பேக்கரி இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்த்தாப்புலையும் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் விளக்கெல்லாம் வாங்கியிருந்தேன். அங்கே எடுத்த கிளிப்பிங்ஸை தான் நான் அடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அங்கே எக்கச்சக்கமாக விளக்குகளை குமிச்சு வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து ரொம்ப ப்ரைம் ஏரியா, மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலன்றதுனால நிறைய அப்படியே மொத்தமாக குமிச்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேயுமே கலர் கலராக உருளி வச்சுருந்தாங்க, பிரதோஷ விளக்குலாம் வச்சுருந்தாங்க. இந்த 5 தீபம் ஏற்றுற மாதிரி ஒரு பூ ஷேப்பில் ஒரு விளக்கு இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த விளக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு நடுவில் மட்டும் கோல்டு கலர் பண்ணியிருந்தாங்க, ஏதோ விளக்குக்குள்ளே ஒரு கோல்டு காயின் வச்ச மாதிரி இருந்தது. செராமிக் விளக்குலையே பெரிய அகண்ட தீபம்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் கலர் பண்ண விளக்கையும் சிங்கிள் இல்லை 2 ஒரு பேக்கெட் அப்படின்லாம் சொல்லி காம்போவாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை பார்க்கும்போது உள்ள நடுவில் ஏதோ கோல்டு காயின் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்டே இருந்தது அந்த விளக்கை பார்க்கும் போதெல்லாம். இது செராமிக் விளக்குலையே ஸ்டாண்ட் விளக்கு. இது பீங்கான் விளக்குல அகல் விளக்கு, அதுலேயே 5 முகம் ஏற்றுற மாதிரி ஒரு பீங்கான் ஸ்டாண்ட் விளக்கு. இது சாதாரண செராமிக் விளக்கு. அடுத்து வந்து இது மண்ணில் துளசி மாட விளக்கு, குத்து விளக்கு. அப்புறம் இது வந்து கலர் பண்ணி 4 ஒரு காம்போவாக பேக் பண்ணியிருந்தாங்க. செராமிக் விளக்கு இதுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா மெரூன் கலர், கோல்டன் கலர். இது பார்க்க ஒரு முறம் மாதிரி இருந்தது. அப்புறம் அணையா தீபம், 7 முக விளக்கு, பாவை விளக்கெல்லாம் இருந்தது. இங்கே நம்ம எங்கேயுமே பார்க்காத ஒரு ஸ்பெஷல் விளக்கு என்ன பார்த்தோம்னா, இந்த டெரக்கோட்டா விளக்கை தான் பார்த்தோம். அது ஏதோ நார்த் இந்தியன் மாடலில் வந்து ஒரு விநாயகர் ஒரு லக்ஷ்மின்னு இருந்தது. அப்புறம் விநாயகர் லக்ஷ்மி சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது, விநாயகர் முகம் மட்டும் இருக்கிற மாதிரி. டெரக்கோட்டா விளக்கில் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் நல்லா 2 அடுக்கில் மேலே கலசம் இருக்க மாதிரியும் ஒரு விளக்கு இருந்தது. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த மகாலட்சுமி விளக்கு தான். இதில் அவங்க 3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய சைஸ் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒரு சின்னது இருந்தது. 2 சைஸு இதில் இருக்குது. அடுத்து 3வது வந்து தேங்காயில் மகாலட்சுமி இருக்க மாதிரி கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி மனையெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வாசல் யூஸ்வலாக விளக்கு வந்து நம்ம ஒரு சின்ன தட்டில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விளக்குகள் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன மனையெல்லாம் கூட இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வச்சுருந்தாங்க. வாட்டர் சென்சார் தியாவும் எல்லா கடைகள்லையும் இருந்தது. அப்புறம் இன்னும் நீங்கள் நான் பார்த்தால யூனிக் விளக்கு என்னென்னா, இந்த வீடு விளக்கு. ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குட்டி குட்டி விளக்க கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. இதுதான் அடுக்கு தீபம். மேலே வந்து ஒரு நித்திய கலசம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பீங்கானில் கலசம் விளக்கெல்லாம் கூட இருந்தது. இதுதான் நான் சொன்ன அந்த 3rd மாடலில் லக்ஷ்மி விளக்கு. இதுதான் இன்றைக்கி நான் போன ஷாப்பிங்கோட குட்டி குட்டி கிளிப்பிங்ஸு. நீங்களும் உங்கள் கார்த்திகை ஷாப்பிங்கை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி உங்கள் கார்த்திகை ஷாப்பிங் பண்ணீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.